கோவை பழமுதிர் நிலையம் வந்து நிறைய புதுமைகளை அவங்க தான் ஆரம்பித்தாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேல் பண்ணுறது, தரமான பழச்சாறு பழரசம் கொடுக்கறது, அதே மாதிரி எடைக்கு பழம். ஸோ இந்த டசன் கணக்கெலாம் கிடையாது, பழத்தோட எடைக்கு விலை கொடுத்தா போதும் அப்படின்ற இந்த புது முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஸோ இந்த அப்கிரேட் இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் ஒரு தொழிலுக்கு நினைக்கிறீங்க சார்? I will say innovations are the main ingredient for success in any business. எங்களது தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த பல தொழிலெல்லாம் புதுசு கிடையாது. நிறைய பேர் பல தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த பல தொழிலில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம், என்ன ஒரு மோட் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்பா ப்ளஸ் அப்பாவோட பிரதர்ஸ் யோசித்த 3 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தொழிலில் வந்து இனியும் ஃபேராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நம்பர்ஸில் விற்கிறப்போ பெரிய பழத்துக்கும் அதே விலை, சின்ன பழத்துக்கும் அதே விலை, அதே வெயிட்டுன்னு கொண்டு வந்துட்டால் நீங்கள் எக்ஸாக்டாக வாங்குகிற அளவுக்கு தான் பணம் கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து கஸ்டமர்ஸுக்கு இனியும் ஒரு ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. செகண்ட் வந்து எந்த விதமான பார்கெனிங் இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு ஃபேர் ப்ரைஸ் வச்சு அதே விலையில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பார்கெனிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட். அதாவது ஒரு பழக்கடைக்குன்னு போனாச்சுன்னா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சரை பிரேக் பண்ணணும். வந்தால் சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு போயிடணும். அதாவது அவங்க கொடுக்கறதுக்கு பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம். ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 5-6 வேல்யூ சிஸ்டம் இருக்குது. இதில் இவங்களோட வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிள். we should be very fair on what we give to customers. அதாவது கரெக்டான வெயிட் கொடுக்கணும். we should charge them a very fair price and fixed price. கரெக்டான விலையை நிர்ணயம் பண்ணி சொல்லி அந்த விலைக்கு விற்கணும். மூணாவது, பிஸ்னஸில் இருக்க அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அது சம்பளமாக இருந்தாலும் சரி, சப்ளையர்ஸாக இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். சேலரி ஆனால் அந்த டேட்டுக்கு கொடுத்துடணும், ரெண்ட்டுனா அந்த டைம் கொடுத்துடணும். இவ்வளோதான் வேல்யூ சிஸ்டம். 3 வேல்யூ சிஸ்டம் தான். வேல்யூ சிஸ்டம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு 300 ரூபா 400 ரூபா சேர்த்தி முதல்ல கடை போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு டே வியாபாரத்துக்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போது வர்ற ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவங்க பழத்துக்கு ஒரு விலை சொல்கிறாங்க. சார் இது மாதிரி வந்து ஒரு 20 ரூபா கிலோ இல்லை 30 ரூபா கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கஸ்டமரு இல்லை சார் 30 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சார் நாங்கள் கரெக்டான நியாயமான விலை தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னையா கம்மி பண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக இதே திருப்பி நடக்குது. ஒரு நார்மல் பர்சன், இன்றைக்கி ஈவன் பேக்கிங் இருக்கிற ஒரு பர்சன் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் பிஸ்னஸில் நடந்ததுன்னா இமீடியட் தாட் என்ன? ஓகே, நாளைக்கு கிலோ 20 ரூபான்னு சொல்ல வேண்டாம், 30 ரூபாய்ன்னு சொல்லுவோம். கம்மி பண்ணி 20 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளுக்கும் ஹாப்பி. அவங்க எந்த தப்பும் பண்ணலை, இருக்கிற சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. பட் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டைம்லேயும் வேல்யூஸை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரெசிலியன்ஸ். அந்த ரெசிலியன்ஸ் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அந்த ரெசிலியன்ஸ் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இனோவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி பேசுறது. ஒரு ஐடியா ஸ்டேஜில் இட் இஸ் வெரி ஈஸி. பட் அந்த ஐடியா ஒரு ப்ராடக்டாக வர்றப்பவோ, ஒரு சர்வீஸாக வர்றப்பவோ, ஒரு பிஸ்னஸாக வர்றப்பவோ, அந்த ஐடியாவுக்கும் அந்த சர்வீஸோ ஒரு பிஸ்னஸோ வர்றதுக்கு நடுவில் ஒரு எக்கச்சக்கமான ஒரு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது, ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெசிலியன்ஸ் இருக்குது. அந்த விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க முதல் ஒரு 15 வருஷம் உழைப்பு கொண்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க ஒரு கடையில். அண்ட் இட் டசன்ட் ஹேவ் ஷெல்ஃப் லைஃப். பிரபு காந்திகுமார் சார் சொல்லியிருந்தார், அதாவது 3 days ஷெல்ஃப் லைஃப்னு. இட் இஸ் 1 or 2 days ஷெல்ஃப் லைஃப். விட்டால் நாளைக்கு அழுகிடும். அப்படிங்கிறப்போ வேல்யூ சிஸ்டம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி வித்துடலாம் அப்படின்னு தான் தோணும். பட் அந்த மாதிரி சமயத்துலேயும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ், கரெக்டான ப்ரைஸ் சொல்லுவோம், பார்கெயின் பண்ண மாட்டோம், அதில் தான் விற்போம், கரெக்டான வெயிட்டுக்கு தான் விற்போம். அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தது தான் ஐ திங்க் இட் வாஸ்
the big reason for the success. Yes.